ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேகதாது அணை குறித்து தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த சக்கரபாணி, திருவையாறு துரை சந்திரசேகர், கார்த்திகேயன் ஆகிய 3 திமுக எம்எல்ஏக்களும் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக யாரையோ கிண்டல் செய்யும் வகையில் முகபாவனை காட்டிக்கொண்டு தங்களுக்குள் பேசினார்கள். இந்த வீடியோ வைரலான நிலையில் திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தின. இந்நிலையில் ஜூன் 22ஆம் தேதி சட்டப்பேரவை நிகழ்வில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இது தொடர்பாக எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர், நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதும் எந்தவித கருத்தையும் சொல்லக்கூடாது. உறுப்பினர்கள் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசக்கூடாது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவையின் நடைமுறைக்கு குந்தகத்தை விளைவிக்கும் வகையிலும் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையிலும் பேசக்கூடாது. பேரவையின் நடவடிக்கைகள் நேரலையாக ஒளிபரப்பு செய்வதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கடந்த கூட்டத்தொடர் அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் சிலரை குறிப்பிடும் வகையில் முகபாவனை மூலம் கேலி செய்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற விவகாரத்தின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் செயலாகும். உறுப்பினர்கள் பொறுப்பினையும் கடமையையும் உணர்ந்து இனிவரும் காலங்களில் கண்ணிய குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இதுபோன்ற செயல்கள் செய்தால் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.